உங்களுக்காக 3 நகைச்சுவை கதைகள். முதல் கதையாக முட்டாள் திருடனும் புத்திசாலி தாத்தாவும். ஒரு நாள் இரவு திருடன் ஒருவன் ஒரு பெரிய வீட்டின் பின்பக்கமாக நுழைஞ்சான். அந்த வீட்டில் ஒரு வயதான தாத்தா மட்டும் தனியாக வசிப்பதாக அவனுக்கு தகவல் தெரிஞ்சிருச்சு. மெதுவாக வீட்டிற்குள் நுழைந்த திருடன் பீரோவை திறக்க முயற்சி செய்தான். அப்போது திடீரென விளக்கு எரிய தாத்தா அவனுக்கு முன்னால் சிரித்தபடி நிற்கிறாரு. திருடன் பயந்து போய், தாத்தா கத்தாதீங்க, உங்ககிட்ட இருக்கிற நகை பணத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க, இல்லைன்னா அப்புறம் நடக்கிறதே வேற. அட தம்பி கத்தாதே, நீ வந்து நேரம் ரொம்ப நல்லது, எனக்கு கண்ணு சரியா தெரியாது, அந்த பீரோவோட சாவி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா என்கிட்ட ஒரு பழைய புதையல் வரைபடம் இருக்கு, அதுல ஒரு ரகசிய மந்திரம் இருக்கு, அதை சொன்னா பீரோ தானா திறக்கும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. திருடனுக்கு ஆர்வம் தாங்கவில்லை. என்ன தாத்தா சொல்றீங்க, நிஜமாவா? அந்த மந்திரத்தை சீக்கிரம் சொல்லுங்க என்றான். சொல்றேன் தம்பி, ஆனா அந்த மந்திரத்தை நீ சத்தமா 3 தடவை சொல்லணும், அப்போதான் பீரோ கதவு திறக்கும். மந்திரம் இதுதான்: குப்சாமி ஓடிவா, குப்சாமி ஓடிவா, குப்சாமி ஓடிவா. திருடனும் புதையல் ஆசையில் கண்ணை மூடிக்கொண்டு மூச்சை இழுத்து பிடித்து குப்சாமி ஓடிவா, குப்சாமி ஓடிவா, குப்சாமி ஓடிவான்னு என்று கத்துறான். அடுத்த 5 நிமிஷத்துல பக்கத்து வீட்டில் இருந்த தாத்தாவின் மகன் குப்புசாமியும் ஊர் மக்களும் தடிகளுடன் ஓடி வந்து திருடனை பிடித்து கட்டினார்கள். திருடன் அழுது கொண்டே, தாத்தா இது என்ன மந்திரம், பீரோ திறக்கல, ஆனா ஒரே வந்து நிக்குது. தம்பி குப்புசாமி என்றது என் மகனோட பேரு, என் குரல் அவனுக்கு அதுன்னு உன்னையே கூப்பிட வச்சேன், இப்போ மந்திரம் வேலை செஞ்சிருச்சு பாத்தியா. திருடன் தலையில் அடித்து கொண்டு போலீஸ் வண்டியில் ஏறினான். நீதி: அவசரப்பட்டால் அறிவு வேலை செய்யாது. யார் அதிக புத்திசாலி? ஒரு முறை ஒரு பேராசிரியரும் ஒரு கிராமத்து இளைஞனும் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தார். பயணம் நீண்ட நேரம் என்பதால் ஒரு விளையாட்டு விளையாடலாம் என்று பேராசிரியர் முடிவெடுத்தனர். அவர் சொன்னார், தம்பி, நாம் ஒருவரை ஒருவர் கேள்வி கேட்போம், நான் கேட்கும் கேள்விகளுக்கு உனக்கு பதில் தெரியவில்லை என்றால் நீ எனக்கு 10 ரூபாய் தர வேண்டும், நீ கேட்கும் கேள்விக்கு எனக்கு பதில் தெரியவில்லை என்றால் நான் உனக்கு 1000 ரூபாய் தருகிறேன் என்றார். நான் உன்னை விட அதிகம் படித்தவன். இளைஞன் சம்மதித்தான். முதலில் பேராசிரியர் கேட்டார், பூமிக்கும் நிலவுக்கும் இடையே உள்ள சரியான தூரம் எவ்வளவு? இளைஞன் அமைதியாக தன் பையிலிருந்து 10 ரூபாயை எடுத்து பேராசிரியரிடம் கொடுத்தான். எனக்கு தெரியாது ஐயா என்றான். இப்போது இளைஞனின் முறை. அவன் கேட்டான், ஐயா, மலை ஏறும்போது 3 கால்களுடனும் மலையிலிருந்து இறங்கும் போது 4 கால்களுடனும் வரும் விலங்கு எது? பேராசிரியர் குழம்பி போனார். கூகுளில் தேடினார், பல புத்தகங்களை யோசித்து பார்த்தார். 1 மணி நேரம் கழித்து வேறு வழியில்லாமல் இளைஞனிடம் 1000 ரூபாயை எடுத்து தந்துவிட்டு, தோற்றுவிட்டேன் தம்பி, அது என்ன விலங்கு என்று நீயே சொல்லிவிடு என்றார். இளைஞன் அமைதியாக தன் பையிலிருந்து 10 ரூபாயை எடுத்து பேராசிரியரிடம் கொடுத்தான். ஐயா, அந்த விலங்கு எது என்று எனக்கும் தெரியாது என்றான். நீதி: அதிகம் படித்தவர்கள் சில நேரங்களில் தங்களின் அறிவு செருக்கினால் மிக எளிய விஷயங்களை மறந்து விடுவார்கள். ஆனால் சாதுரியம் எப்போதுமே வெற்றியை தரும். மூன்றாவது கதை: புத்திசாலி வேலையாட்களும் சூப்பர் மார்க்கெட் முதலாளியும். ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் முதலாளிக்கு 2 உதவியாளர்கள் இருந்தனர். ஒருவன் பெயர் கதிர், இன்னொருவன் பெயர் மணி. மணி எப்போதும் சுறுசுறுப்பாக வேலை செய்வான். ஆனால் கதிர் எதற்கும் அலட்டிக் கொள்ள மாட்டான். ஒரு நாள் மணி முதலாளியிடம் வந்து வருத்தப்பட்டான். ஐயா, நானும் கதிரும் தான் உங்களிடம் ஒரே நேரத்தில் வேலைக்கு சேர்ந்தோம். ஆனால் அவருக்கு மட்டும் சம்பளம் அதிகம், எனக்கு குறைவு, ஏன் இந்த பாகுபாடு என்று கேட்டான். முதலாளி யோசித்தார். மணி, உனக்கான பதிலை சொல்கிறேன். அதற்கு முன் நம் கடைக்கு வெளியே ஒரு வண்டி நிற்கிறது, அதில் என்ன இருக்கிறது என்று பார்த்துவிட்டு வா என்றான். மணி ஓடிப்போய் பார்த்துவிட்டு வந்து சொன்னான், ஐயா, அதில் தக்காளி மூட்டைகள் இருக்கின்றன. முதலாளி கேட்டார், சரி, ஒரு மூட்டை தக்காளி என்ன விலை? மணிக்கு தெரியவில்லை.
மீண்டும் ஓடிப்போய் கேட்டுவிட்டு வந்து, ஐயா, ஒரு மூட்டை 500 ரூபாய் என்றான். முதலாளி மீண்டும் அந்த வண்டியில் மொத்தம் எத்தனை மூட்டைகள் இருக்கின்றன என்று கேட்டார். மணிக்கு மீண்டும் தெரியவில்லை. மறுபடியும் ஓடிப்போய் எண்ணிவிட்டு வந்து, மொத்தம் 20 மூட்டைகள் ஐயா என்றான். இப்போது முதலாளி கதிரை வரவழைத்தார். கதிர், கடைக்கு வெளியே ஒரு வண்டி நிற்கிறது, அதில் என்ன இருக்கிறது என்று பார்த்துவிட்டு வா என்றார். கதிர் போய் திரும்பி வந்தான். அவன் சொன்னான், ஐயா, வெளியே ஒரு வண்டி நிற்கிறது, அதில் தக்காளி மூட்டைகள் இருக்கின்றன, மொத்தம் 20 மூட்டைகள். ஒரு மூட்டையின் விலை 500 ரூபாய். ஆனால் நாம் மொத்தமாக வாங்கினால் 450க்கு தருவதாக சொல்கிறார்கள். அந்த தக்காளிகள் நல்ல தரமானதாக இருக்கின்றன. நமது பக்கத்து ஊர் சந்தையில் தக்காளி தட்டுப்பாடு இருப்பதால் நாம் இதை வாங்கி விற்றால் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் அனுமதி கொடுத்தால் இப்போதே இறக்க சொல்லிவிடவா என்று கேட்டான். மணி இதை கேட்டு வாயடைத்து போய் நின்றான். முதலாளி மணியை பார்த்து சிரித்துக்கொண்டே கேட்டார், மணி, இப்போதாவது புரிகிறதா கதிருக்கு ஏன் சம்பளம் அதிகம் என்று? நீதி, சொல்லப்பட்ட வேலையை மட்டும் செய்வது உழைப்பு. அந்த வேலைக்கு தேவையான அடுத்தடுத்த விஷயங்களையும் யோசித்து செய்வதுதான் புத்திசாலித்தனம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.